அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அஷ்டமி விசேஷம். அஷ்டமியில் பைரவரை வணங்குவது இன்னும் விசேஷம். அதிலும் கார்த்திகை மாதத்தின் அஷ்டமி மகாதேவாஷ்டமி என்றும் பைரவாஷ்டமி என்றும் போற்றப்படுகிறது. இன்றைய தினத்தில் குறிப்பாக மகாதேவாஷ்டமி பைரவரை வணங்குங்கள். 4 பேருக்காவது இன்றைய நாட்கள் உணவு பொட்டலம் வழங்க வேண்டும். திருநாய்க்களுக்கு பிஸ்கட் போன்றவற்றை வழங்கலாம். கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமியை மகாதேவாஷ்டமி என்று கூறுவதுண்டு. பைரவாஷ்டமி என்றும் விவரிக்கிறது புராணம். இந்த நாளில் அன்னதானம் செய்வது ரொம்பவே விசேஷம். இந்த அன்னதானத்தை சிவபார்வதியே வந்து ஏற்பதாக ஐதீகமாகும். இந்த நாளில் பைரவரை மனதார வேண்டிக் கொண்டு அன்னதானம் செய்வது மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். கேரளாவில் உள்ள வைக்கம் எனும் புண்ணிய தலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில் மிகவும் விசேஷமான கோவிலாகும். இந்த கோவிலை அஷ்டமிக்குரிய கோவிலாகவே கொண்டாடுகிறார்கள் அனைத்து பொதுமக்களும். கார்த்திகை அஷ்டமி நன்னாள் இங்கே மிக பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதனை வைக்கத்து அஷ்டமி என்றும் கூறப்படுகிறது. இந்த தினத்தில் இங்கு ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சிவபெருமானை தரிசித்து செல்கின்றனர், அன்னதானம் செய்கிறார்கள். இந்த அன்னதானத்தை பெறுவதற்காக சிவபெருமானே சிவனே வருவதாக ஐதீகம் உண்டு. சிவபெருமான் பைரவராக உருவெடுத்து பைரவர் எனும் உருவை தோன்றச் செய்தார். அந்தகாசுரன் எனும் அரக்கனை அழித்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்ததுதானே. இரண்யாட்சன் என்ற ஆசுரனின் மகன் அந்தகாசுரன். இவன் திருமால் பிரம்மா முதலான தெய்வங்களால் கூட அழிவு வரக்கூடாது என்று வரத்தை சிவபெருமானிடமிருந்து தவம் பெற்றார். அப்படி வரத்தை சிவனார் வழங்கினார். இந்த வரத்தின் காரணமாக இருமாப்பும் கர்வம் கொண்டான் அசுரன். தேவர்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்தி வந்தான். தான் கொடுத்த வரத்தை தவறாக பயன்படுத்திய அந்தகாசுரனின் ஆணவத்தை அடக்க முடிவெடுத்த பரம்பொருள் சிவபெருமான் தன்னில் இருந்து தோன்றிய பைரவரிடம் அழிக்கும் பொருட்டு ஒப்படைத்தார். அசுரனுடன் பைரவர் போரிட்டார். அழிந்து போனான் அசுரன். எதிரிகளின் தொல்லையில் இருந்து குறிப்பாக கார்த்திகை மாதம் அஷ்டமி நாட்கள் பைரவருக்கு வடைமாலை, செவ்வரளி அல்லது எலுமிச்சை மாலை சாத்தி வணங்கி வழிபட்டால் சகல எதிர்ப்புகளும் அடங்கி அருள்வார் பரம்பொருள் பைரவர். முக்கியமாக அந்த நாளில் ராகு காலத்தில் வழிபடுவது இன்னும் விசேஷம். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும், எதிர்ப்புகள் அனைத்தும் அடங்கும். ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியிலும் பைரவரை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள். எல்லா சிவாலயங்களும் பைரவருக்கு சன்னதி உள்ளது. பைரவரை அஷ்டமி திதியில் தரிசித்து வழிபடுங்கள். முக்கியமாக கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி என்று மாபெரும் சிறப்புமிக்க அஷ்டமி நாட்களாகும். இந்த நாட்களில் அனைவரும் தவறாமல் பரம்பொருள் பைரவரை வணங்க வேண்டும். கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி என்று பைரவரை வணங்குங்கள். எந்த விதமான மலர்கள் என்றால் செந்நிற மலர்களை சாத்துங்கள். அன்னதானம் செலுத்துங்கள். 4 பேருக்காவது உணவு பட்டலம் வழங்குங்கள். திருநாய்களுக்கு பிஸ்கட் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் குறையட்டும். எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடுபொடி ஆகட்டும். இன்னல்கள் அனைத்தும் தீர்ந்து காரியத்தில் வெற்றி கெடுக்கட்டும் என நம்பி வழிபட வேண்டும். குறிப்பாக அஷ்டமி நாட்கள் என்றாலேயே மாபெரும் சக்தி வாய்ந்த நாளாகும். பைரவரை இந்த அஷ்டமி நாட்கள் வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இளநீர், பால், தேன் இவற்றால் யந்திரத்தை அபிஷேகம் செய்து பீடத்தில் சந்தன குங்குமம் வைத்து சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாக அமர்ந்து 1008 முறை வீதம் ஜெபித்து பூஜை செய்ய வேண்டும். வடை, சுண்டல், பாயாசம், சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும். இது ஆயுஷ்ய யாகத்திற்கு நிகரான பலனை கொடுக்கிறது. இவருடைய அருள் இருந்தால் அஷ்டசக்தியும் கைகூடும். பைரவரின் உடம்பில் நவகிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியுள்ளன. எனவே மேச ராசிக்காரர்கள் இவருடைய சிரசினை பார்த்து கும்பிட்டால்
கண்டிப்பாக தோஷம் நீங்கும் என சொல்லப்படுகிறது. ஆலயங்களில் காலபைரவருக்கு வளர்பிறையில் 8ஆம் திதியில் அஷ்டமி முன்னிரவில் சிவப்பு திருநீராடல் நடைபெறும். பீட்ரூட்டை வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதம், தேனில் ஊற வைத்த உளுந்த வடை மற்றும் வடையை மாலையாக சாற்றுதல் மற்றும் வெண்பூசணிக்காய் வெற்றி பலியிடுதல், எலுமிச்சை சாதம் படைத்தல் போன்றவை ஸ்ரீ பைரவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களாகும். குறிப்பாக பைரவரை மனதில் நினைத்து கொண்டு எவர் ஒருவர் அஷ்டமியில் அவரை வழிபடுகின்றனரோ அவருக்கு கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். பைரவர் என்றாலே பக்தர்களுடைய பயத்தை போக்குபவர் என பொருள். பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்கும். இவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடும் என்பதை உணர்ந்தால் சமீப காலமாக சிவ ஆலயங்களில் பைரவர் சன்னதியில் மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லா கஷ்டங்களும் நீங்கி சகல சம்பத்துகளும் கிடைக்கும் என்கிறது நம்பிக்கை. அனைத்து சிவாலயங்களிலும் கால பைரவாஷ்டமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக காசி பைரவர் ஆலயம், இலுப்பைக்குடி சுனாகர்ஜன பைரவர், இந்த சீர்காழி சட்டைநாதர் ஆலயம், வாஞ்சியத்தில் யோக பைரவர் சன்னதி, புதுவை இடையார்பாளையம் சொர்ணகர்ஜன பைரவர் ஆலயம் ஆகிய இடங்களில் பைரவருக்கு ஸ்ரீ ருத்ரஹோமம், பைரவ ஹோமம் போன்றவை நடைபெற்று சிறப்புமிக்கதாக இருக்கும். குறிப்பாக பைரவரை இந்த முறையில் வழிபடுங்கள். வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பட்ட ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் சொன்னாம்பிக்கை சமேதா சொர்ணகர்ஜன பைரவர், அஷ்ட பைரவர், ஜெகித மகா கால பைரவருக்கு தச பைரவர் யாகத்துடன் பஞ்ச திராவிய அபிஷேகம் விசேஷ அர்ச்சனை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 1000 கிலோ விபூதி கொண்டு அபிஷேகம் நடைபெறும். காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர். சிவபெருமானுடைய அம்சம் கொண்டவர் பைரவர். பைரவர் காசி நகரின் காவல் தெய்வம். நவ கிரகங்களையும் நவ நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவர். சனீஸ்வரனுடைய குரு என்பதனால் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் தீரும். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டாத்தம சனி, கண்ட சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி பைரவரை இவருக்கு வழிபடலாம். சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் சொர்ணகர்ஷன பைரவமூர்த்தி வணங்குவது இன்னும் சிறப்பானது. ராகுகேதவை முப்பொறி நூலாக அறிந்து இருக்கும் பைரவமூர்த்தி மழு, பாசம், சூலம், தண்டம் ஏந்தி காண்பவரை மிசிலிருக்கச் செய்யும் வடிவம் கொண்டவர்தான் நம்முடைய பைரவர். நம்பினோருக்கு சாந்தமான வடிவம் தருபவர். தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது என்பது சகல விதமான சம்பத்துகளும் அளித்தரும். இன்றைய தினம் பைரவருக்கு வெல்வம், செவ்வரளி மாலை அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். தேங்காயில் 3 கண்கள் இருக்கும். தேங்காய் மூடியில் 5 எண்ணெய்களை ஊற்றி விளக்கேற்றுவதும் விசேஷம். நெய் தீபமும் மிளகு திரி தீபமும் பக்தர்கள் பைரவருக்கேற்றி வணங்குகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.